வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே. மந்திரங்களில் அரசன் என்று சொன்னால் நாம் உடனே சொல்லக்கூடியது ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சரி, இந்த மந்திரங்களில் தாய் என்று சொன்னால் யாரை சொல்வது? கேட்டதை கொடுக்கக்கூடிய காமதேனு, கற்பக விருட்சம் என்றெல்லாம் சொல்லக்கூடியது என்று சொன்னால் காயத்ரி மந்திரம். இது இவர் தான் சொல்லணும் அவர் தான் சொல்லணும்னு இல்லை, எல்லாரும் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம், கேட்க வேண்டிய ஒரு மந்திரம் என்று என் குருநாதர் கருமாரிதாசர் அனுதினமும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஒரு மனிதன் என்னென்னா 5 வித கோஷங்களால் ஏற்படுத்தப்படுகின்றான். அன்னமய கோஷம், சாப்பிட்றோம் உருவாரோம். பிராணமய கோஷம், மூச்சுக்காற்றை பிராணசக்தி. அதுக்கு பிறகு இருக்கக்கூடியது மனோமய கோஷம், எண்ணங்கள். இந்த எண்ணங்கள்லேயே சூப்பர் கான்ஷியஸ்னு ஒன்று உண்டு, மேல் மனம்னு ஒன்று உண்டு, ஆழ்மனம்னு உண்டு. இந்த ஆழ்மனத்திற்குள் சென்று விட்டால் இங்கே இருக்கக்கூடியது விஞ்ஞானமய கோஷம் என்று ஒரு கோஷம்னா ஒரு அமைப்புன்னு சொல்லாமல் இந்த ட்ரெஸ் ஒரு கோஷம் அப்படி. அதையும் தாண்டி உள்ளே சென்றால் ஆனந்தமய கோஷம் என்ற ஒரு நிலை உண்டு. அப்போ காயத்ரி மாதாக்கு என்ன? காயத்ரி மாதாவிற்கு 5 முகங்கள். இந்த 5மே அவள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த காயத்ரி மாதாவை பற்றி கேட்பதற்கு கூட எத்தனையோ புண்ணியங்கள் பண்ணியிருக்கணும். இவளுக்கு பேர் என்னென்னா சத்தியவத்தின்னு பேர், அனன்யவத்தின்னு பேர், அங்கவத்தின்னு ஒரு பேர், நிதானவத்தின்னு ஒரு பேர். அவள் பேரை கேட்டாலே பல தோஷங்கள் தியான நிலையில் இருப்பவர்களுக்கும் சரி, யோக நிலையில் இருப்பவர்களுக்கும் சரி நீங்கிவிடும் அப்படின்னு ஒரு உண்மை, கருத்தெல்லாம் கிடையாது, உண்மை. அப்போது காயத்ரி என்ற ஒரு பெயரிலே, சாவித்ரி என்ற ஒரு பெயரிலே, சரஸ்வதி என்ற ஒரு பெயரிலே விளங்கக்கூடியவள் அந்த கருணையே வடிவான பராசக்தி. அவள் தான் காயத்ரி மாதா. காயத்ரியும் சந்தசாம் மாதா. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் எல்லா நன்மையும் அடையணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சூரியனை போன்ற ஒரு தேஜஸ் வேணும். மக்கள் நம்மக்கிட்ட அட்ராக்ட் ஆகணும், நாம் சொல்கிறத கேட்கணும், உடனே நமக்கு வேலை நடக்கணும். இதெல்லாத்துக்கும் தேவை காயத்ரி மாதா. ஏனென்று சொன்னால் ஜாதகம் சில நிலையில் தான் செயல்படும். இந்த அன்னமய கோஷம்னு உணவு உண்றோமே அந்த லெவல்லையும், அதே போல் பிராணமய கோஷத்திலையும் ஜாதகம் செயல்படும். மனோமய கோஷத்திலே பக்தி செயல்படும். அதுக்கு கீழ் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய விஞ்ஞானமய கோஷத்திலும் ஆனந்தமய கோஷத்தையும் ஆட்டி வைக்கக்கூடியது நம் தியான ஆற்றல் மற்றும் இறைவனின் கருணை, குருவின் கருணை, இவையெல்லாம் செயல்படுத்தும். அது செயல்படுத்திச்சுன்னா இதுக்கு இங்கே எது ரிப்பேர் இருந்தாலும் அது சரி பண்ணிடும். அப்பேற்பட்ட மந்திரம் என்னன்னா காயத்ரி மந்திரம். இப்போ காயத்ரி மந்திரத்தை சில நிமிடங்கள் சொல்லப் போகிறேன், பிறகு தனி ஒரு பதிவாக அனுப்பப் போகிறேன். காயத்ரி மந்திரத்திலே விடுபட்டதாக கருதப்படும் சில ரகசியங்களையும் சொல்லப் போகிறேன். இது காயத்ரி மந்திரத்தின் துவக்கம். வகுப்பு முடியவில்லை, துவங்கத்தான் போகிறது. இப்பொழுதுதான் துவங்கி இருக்கிறது. துவக்கம் நல் துவக்கமாக இருக்கிறது. ஓம் பூர்புவஸ்ஸுவஹ தத்சவிதுரவரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஹ பிரச்சோதயாத். இதை தவிர இதற்கு ஒரு வரியும் உண்டு, பிறகு சொல்லுவேன். இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்கிறதுனால என்ன? இது ஜாதி மத பேதங்களை கடந்தது. பூர்புவஸ்ஸுவஹ என்று சொன்னாலே 7 14 லோகங்களுக்கும் அதில் கவர் ஆகிடும். எல்லா கடந்த காலம், வருங்காலம், நிகழ்காலமும் அதிலே அடங்கிவிடும். செய்யக்கூடிய வினைகள் தீர்ந்துவிடும். சகல சங்கடங்களையும் நிவாரணம் செய்துவிடும். அப்பேற்பட்ட ஒரு வார்த்தை. ஓம் சற்று கேப்பு. பூர்புவஸ்ஸுவஹ தத்சவிதுரவரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஹ பிரச்சோதயாத். மந்திரங்களை பொறுத்த மட்டும் பொறுமையாக தான் சொல்லணும். மெதுவாக சொன்னால் சிறப்பு, மனசுக்குள்ளே சொன்னால் இன்னும் கூடுதல் சிறப்பு. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். சிவ சிவ.